தினம் ஒவ்வொருடத்தில் பஞ்சாபத்தில் எழுந்திருந்த ஐசங்கரை பற்றி சில விஷயங்களை சொல்லணும்னு வளர்ந்துருக்கா அடியை தெரிந்து வந்து அனுபவத்தை நான் விஞ்ஞாபித்துக் கொள்கிறேன். சிஷ்யாளாக இருக்குவா ஆச்சாரியாளை பற்றி கொண்டு போய் தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியர்களுக்கு போய் சேரணும். அந்த வச்சு வாழ்வுக்கு கொண்டு நம்ம என்ன குணம் என்ன இருக்கணும்ன்றதாலே இந்த மாதிரி சிஷ்யாலாம் சில பேர் நடந்துக்கிறோம். இந்த சில விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு எல்லாரும் அது பிரகாரம் இருக்கணும்ன்றதாலே எல்லாரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சர்வோபியம் சமாஸ்ரித்ய சகலம் பத்ரமஷ்டுதே ஸ்ரீயா ச பத்ரயா ஜுஷ்டா யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம். நமஸ்தரசே. ரொம்ப விசேஷமான மயிலை மாலோலன் கைங்கரிய சபை அவர்களுடைய அபரிமிதமான பிரதிபத்தியினாலே எம்பெருமான் மாலோல லட்சுமி நரசிம்மன் வருடந்தோறும் இங்க பல நாட்கள் எழுந்தடியிருந்து அவர்களாலே ஆராதிக்கப்பட்டு நம் எல்லோரையும் வருடந்தோறும் அனுகிரகித்து வருகிறான். வருஷா வருஷம் யூஸ்வலா மார்கழி மாசம் அப்படின்னாலேயே வில்லிவலம் சிவர் அழகேசிங்கர் அவருடைய காலத்தில் இருந்து இந்த கைங்கரிய சமிதியினர் சபையின் மூலமாக பெருமாள் இங்கு எழுந்துள்வது என்பது ஒரு வழக்கம். இப்போ சபரிவாரமாக மாலோலன் தன்னுடைய சொந்த கிராமத்துல எழுந்திருக்கான். பாதூர் அப்படின்றது ஸ்ரீ அகோபிரமடத்தினுடையதான சொக்கிராமம். பாதூர், சிறுங்கட்டூர் அந்த பக்கம் பாதூர், பெரும்பாக்கம், அது தட்சிண அகோபிரம்னே அந்த பெரும்பாக்கத்திற்கு பேர் உண்டது. அந்த மாதிரி பெருமாள் அங்க சஞ்சாரத்துல இருக்கான். அப்படி சஞ்சாரத்துல இருக்கச்சே என்ன இருந்தாலும் டிசம்பரை நாம மிஸ் பண்றமேனு மனசுல ஒரு ஏற்கம் தோணும். அந்த குறைய நிவர்த்தி பண்ணக்கூடியவர் நம்ம வில்லிவலம் சிவர் அழகேசிங்கர். அவர் என்ன பண்ணிட்டார், என்னுடைய 100வது திருநக்ஷத்திரம் நான் உகந்த இடமான இந்த இடத்துல என்னுடைய கிரந்தத்திலிருந்து லட்சுமி நரசிம்மனுடைய வைபவமாக நடக்கட்டும், எல்லாருக்கும் அந்த நரசிம்மன் நடத்தையை அனுப்பி. எங்கமுடன் கண்ணன் அப்படின்னா அவன் எங்கேயோ பாதூர்ல எழுந்தடி இருந்தாலும் அழகேசிங்கருடைய ஸ்ரீசுக்தி அது ஐசிங்கர் ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்த மணினர். வாசந்திகா பரிணயம் என்பதான ஒரு நாடகம். அகோபில லட்சுமி நரசிம்மனுக்கும் சஞ்சலட்சுமி தாயாருக்கும் நடைபெறக்கூடிய கல்யாணத்தை வர்ணிக்கக்கூடிய அற்புதமான நாடகம். அந்த நாடகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீஹரிஷனுடைய நாகானந்த நாடகம் படிச்சுட்டு வாசந்திகா பரிணயம் படிச்சோம்னா இன்னும் நல்லா ரசிக்கலாம். ஏன்னா ஐசிங்கர் ரீமிக்ஸ் ஸ்லோகங்கள் நிறைய பண்ணியிருப்பார். இப்ப ட்ரெண்டிங் ரீமிக்ஸ் தான். அங்க ஸ்ரீஹரிஷன்றவன் நாகானந்த நாடகத்துல எப்படியெல்லாம் சில ஸ்லோகங்களை கொடுத்துருக்கானோ அது போல அழகிய சிங்கர் இங்க சில ஸ்லோகங்களை ரொம்ப அழகா மாத்திருப்பார். அதுல ஒரு ஸ்லோகம் என்ன, சொல்லக்கூடிய கவி பெரிய கவி, விஷயமோ நிருசிம்மனுடைய வைபவம், கேட்கக்கூடிய சபையோர்களோ நிருசிம்ம பக்தியில அத்தனை பேரும் பிரகலாதன மாதிரி விளங்கக்கூடியவர். அதுக்கு மேல நினைச்சாலே சரி, சொன்னாலும் சரி, கேட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் நிருசிம்மனுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயம் இது. அதனால அது நமக்கு பல மடங்கான ஒரு பாக்கியதாரிஷயத்தை கொடுக்கும் என்பதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும் என்று கேட்கிறார். இது அப்படியே நாகானந்த நாடகத்துல ஸ்ரீஹரிஷோ நிபுண கவிஹி பரிஷத பேஷா குணகிராகினி என்று சொல்ற. அது அப்படியே ஐசிங்கர் மாத்தினர். இது நிருசிம்மனுடையதான வைபவம். சொல்லக்கூடிய கவிஞர் அழகிய சிங்கன் என்று பெயர் பெற்றவர், நிருசிம்மனுடைய பெருமையை பேசக்கூடியவர். கேட்கும் அத்தனை பேரும் யாரு? அதனால்தான் துளசி சொன்னான், ராம நாம நரகேசரி கனக கசிப்பு கலிகால் ஜாப்புக்கு ஜன்னு பிரகலாத் அப்படின்னு துளசி ராமாயணத்தை ஆரம்பிக்கச்சேவே ஐயா நிருசிம்மனுடைய திருநாமம் எங்க? ராமன்றத திருநாமம் நிருசிம்மன், ராகவ சிம்மன் நிருசிம்ம ராகவம். ராமநாம நரகேசரி கனக கசிப்பு கலிகால், இந்த இரண்யகசிப்பு தான் கலிகாலம் தான் இரண்யகசிப்பு. சரி, யாரு சுவாமி பிரகலாதன்? ஜாப்புக்கு ஜன்னு பிரகலாத். யாரெல்லாம் ராமநாமத்தை ஜபம் பண்றாளோ, யாரு நிருசிம்மான்னு சொல்றோ அவள்லாம் பிரகலாதன் என்று பிரகலாதனுடையதான வைபவம் எல்லாருக்கும் உண்டுன்னு சாதிக்கும். எனவே அந்த நிருசிம்மனுடைய அனுகிரகத்தினால அந்த நிருசிம்மனையே ஆராதிக்கக்கூடியவராகவும் அவனுடைய விபூதி பௌஷ்கல்யத்தை அபிவிருத்தி பண்ணவராகவும் விளங்கும் நம்முடைய சிவர் அழகிய சிங்கருடைய 100வது திருநக்ஷத்திரத்தை நாம இங்க ஆரம்பிக்கிறோம். இப்ப ஆரம்பிச்சுட்டா என்ன அப்படின்னா, லட்சுமி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவகருடைய பிரபாவம் இங்க வந்ததுன்னா முதல்ல பாதுகா பட்டாபிஷேகம் முடிஞ்சு அடுத்தது ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி இங்க இப்ப ஆரம்பிச்சோம்னா அடுத்த உத்திரட்டாதி ஐசிங்கர் இங்க எழுந்தடி நிருசிம்மனுடைய ஆராதனை நடக்கப்படும்.
அதனால இது ஒரு உபோத்காத்தம் மாதிரி வச்சுக்கணும். ஐஷங்கர் அநேக கிரந்த பரிசீலனம் பண்ணிருக்க. திருக்கள்ள சுவாமி பரமபதிச்ச பிறகு அந்த திருக்கள்ள சுவாமியினால் எழுதி வைக்கப்பட்டதான பகவத்கீதைய சிவன் அழகிசிங்கர் பூர்த்தி பண்ணி ஐஷங்கருடைய பெரிய கைங்கரியம். அதே மாதிரி ஈஷ கேம சாதிச்சுட்டு கட்டோபனிஷத்துக்கு திருக்கள்ள சுவாமி ஒரு அவதாரிகை எழுதிவிட்டார். அதுக்கப்புறம் திருக்கள்ள சுவாமி பரமிச்சிட்டார். அத்தியுதமான கட்டோபனிஷத் பாஷத்தை அழகிசிங்கர் சாதிச்சார். டிடி தாத்தாச்சார சுவாமி முகுந்தமால பாதி எழுதினார். டிடி தாத்தாச்சார சுவாமி பரமிச்சார். உடனே ஐஷங்கர் முகுந்த மாலையை ஃபுல்ஃபில் பண்ண. நான் அடியன் முதல்ல முகுந்த மாலை தான் எடுத்துக்கிறதா இருந்தேன். ஏன்னா அது வெளியில வராத கிரந்தம். நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. ஐஷங்கர் சாதிச்சிருக்காருன்னு விஷயமே தெரியாது நிறைய பேர். அதனால அடியன் முகுந்த மாலையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். மகான்களுடைய நியமனம் விஷ்ணு புராணம் எதை சொன்னான்னு ஐஷங்கருடைய ஸ்ரீசுக்தி எல்லாமே விசேஷமான முகுந்த மாலையை அழகிசிங்கர் அதை ஃபுல்ஃபில் பண்ண. இது எல்லாத்த விட ஒரு பெரிய விசேஷம் தேசிகாசய பிரகாசம். தன்னுடைய திருத்தமையனார் அருளி செய்திருந்த பரமத பங்கம் டங்கு ஸ்லிப் ஆச்சுன்னா கும்பகரணம் ஆயிடுவோம் நம்ம. அல்ல சுவாமி என்ன காலட்சணம் போயிட்டு வந்து பரமபத பங்கம் ரொம்ப சந்தோஷம் சுவாமி. ஒட்டுமொத்தமா சம்பிரதாயத்துக்கே பங்கம் உண்டு. பரமத பங்கம் மற்ற மதங்களை பங்கப்படுத்தி மற்ற மதங்களை எல்லாம் நிரசனம் செய்து சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணார் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்டதான அந்த பரமத பங்கம் கிரந்தத்திற்கு பண்ணின விபுலமான வியாக்கியானத்தை பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்ன்றதாக ரெண்டா பிரிச்சு அதை 2 வால்யூமுக்கு சொல்றாங்க. அது 2 வால்யூமா பிரிச்சு ஐஷங்கர் அதை ரிலீஸ் பண்ணி. அது போலவே ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துக்கு அழகிசிங்கர் அருளிச்சார் ஒரு விவரணம். அர்த்தானுசாசன பாக பரியந்தம் ஐஷங்கர் ரகசிய திரைசார விவரணம் பண்ணியிருக்க. இதற்கு மேல என்னென்ன கிரந்தங்கள் முக்கியமா கத்தியத்திற்கு பண்ணியிருக்கிற வியாக்கியானம், அமரநாதிபிரானுக்கு பண்ணியிருக்கக்கூடிய வியாக்கியானம், இது எல்லாத்த விட அன்பப்ளிஷ்டா தசமப்பிரியால தொடரா வந்த அருள்மொழி ஸ்ரீ தத்துவம் விராட்டு விஷயமான சதுஷ்டோகம். இன்னைக்கு கார்த்தால சத்யநாராயண கோவில் உபன்யாசத்துல கூட அடிய விஞ்ஞாபனம் பண்ண ஸ்ரீ தத்துவம் என்பதாக சதுஷ்டோகிக்கு ஐஷங்கர் பண்ணியிருக்கக்கூடிய வியாக்கியானம். எதுக்கு லிஸ்ட் படிக்கிறதுக்காக இங்க வந்த இப்போ உபன்யாசம் தானே பண்ணணும். ஐஷங்கர் எத்தனை புஸ்தகம் பண்ணிருக்காரு எங்களுக்கு தெரியாதா? இதுதான் லிஸ்ட் படிக்கணும். அதுல ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. என்னன்னா இப்போ அடியன் சொன்ன கிரந்தங்கள் 90% எல்லாமே சம்ஸ்கிருத கிரந்தம். ரகசிய திரைசாரம் பரமத பங்கம் எடுத்துட்டோம் அப்படி கேட்டா அது மிக்சட் டபுள்ஸ் மணிப்பிரமாண கிரந்தம் இருக்கு. அதுல பிரமாணங்களை எடுத்து சொல்லணும். வில்லிவரம் பெரிய சுவாமியினுடைய வியாக்கியானத்தினுடைய சூக்ஷ்மத்தை கிரகிச்சவாளுக்கு தெரியும். எங்க சுவாமி அடிக்கடி பூர்வாவலோகனத்திற்காக ராத்திரி 10 மணி 11 மணிக்கு அடியான அந்த கிரந்தம் சேவிக்க சொல்லுவோம். தேசிகாசய பிரகாசம் என்னன்னா ஜெயின பௌத்தாதி கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய வாதங்கள் என்ன, அவளுடைய சித்தாந்தம் என்ன. ஏன்னா வில்லிவலம் பெரிய சுவாமி காசியில இருந்ததுனால அங்க லைப்ரரி அவருக்கு சுலபமா கிடைச்சதுனால அங்கிருந்த கிரந்தங்களை பூர்வாவலோகனம் பண்ணி தன்னுடைய வியாக்கியானங்கள்ல அதை எழுதி வச்சிருக்கு. அந்த நுட்பங்களை நாம பார்க்கிறோம், அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் வில்லிவரம் சிவன் அழகேசிங்கனுடைய வியாக்கியானத்துல என்ன ஒரு சுவாரஸ்யம் சொன்னா, எதை எடுத்தாலும் அருளி செயலை டச் பண்ணும். அதுதான் விசேஷம். கட்டோபனிஷத் வியாக்கியானம்னா அதுல ஐஷங்கர் அழகா அங்கங்க என்னென்ன பாசுரமோ அந்த பாசுரத்தை கொடுத்து அதுக்கு ஈட்டுல வியாக்கியானம் எடுப்பார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் முதலான பெரியோர்கள் அருளி செய்த வியாக்கியானங்களை எடுப்பார். ஈட்டு பந்தியை சொல்லி அந்த பந்தி இங்க எப்படி அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன, அது எப்படி இங்க பொருந்துறது என்பதாக காண்பிப்பார். இந்த ஸ்டைல் ஐஷங்கர்கிட்ட நம்ம ரொம்ப ரசிக்க வேண்டியது. ஏன்னா இங்க சுவாமி அத்தியக்ஷகர் சுவாமி சாதித்தபடியாக அவர் எழுதினதான அந்த நூல்கள்ல அழகான தமிழ் பிரபந்தங்களுடைய வியாக்கியானம் வந்ததற்கு காரணம் ஐஷங்கருக்கு ஏற்பட்டிருந்த அபரிமிதமான தமிழ் பாண்டித்யம். திருக்குடுந்த சிவன் ஆண்டவனே நம்ம ஐஷங்கர் இடத்துல ஓய் நீர் திவ்ய பிரபந்த விவரணத்துல என்னோட போட்டி போடுற அளவுக்கு நல்லா கிரகிச்சுட்டு சாதிச்சார்னு அழகிசிங்கரே பல சந்தர்ப்பங்களை சாதிச்சிருக்கேன். அது போல வியாக்கியானங்களை எழுதுறதுன்றது ரொம்ப விசேஷம். 1966 1965 வரலும் ரிசம்மப்பிரியா முதல்ல திருவள்ளூர்ல இருந்தது. அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு வந்தது. மறுபடியும் திருவள்ளூர் போச்சு. நடுவில் 2 மாசம் மதுராந்தகத்தில் இருந்தது. மறுபடியும் மெட்ராஸுக்கு வந்தது. புஸ்தகத்தை இன்னும் கொஞ்சம் பிரகாசப்படுத்துறதுக்கு முடியல. மக்கள் எல்லாரும் ஆஹான்றா, ஐஷங்கர் என்ன சேவிக்கிறா, நிறைய மந்திராட்சரம் வாங்கிக்கிறா.
ஆனா புஸ்தகத்தை மட்டும் வாங்கி வாசிக்க மாட்டேன்றான். இந்த ப்ராப்ளம் என்னைக்குமே உண்டு. இது சம்பாதகரால மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வச்சுக்காதீங்க. இந்த ப்ராப்ளம் என்னைக்குமே உண்டு. அப்ப 1965 பெரியவாள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம், முக்கூரை சிங்கருடைய தலைமையில ஒரு கூட்டம் நடத்தினான். இந்த சுமப்பிரியா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு ஷேப்ல வரணும், ரீடபிலிட்டி இருக்கட்டும். ஓவரா மணிப்பிரவாளத்தில் என்றபடி காப்படி அரைப்படி முக்காப்படிலாம் விட்டுட்டு என்ன விஷயம் சொல்லணுமோ அந்த விஷயத்த கோர்வையா சொல்லணும்னு ஒரு ஐடியா பண்ணி அதுக்கு ஒரு வரைவு திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. ஆர்கே சுவாமி முதலான பெரியவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க அந்த சுமப்பிரியாவுடைய பொறுப்பை ஏத்துக்கிறோம் என்று கூட திருக்கள்ள சுவாமி, அப்ப புருஷ சுவாமி ஏழ்டார், திருக்கள்ள சுவாமி எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா சுமப்பிரியாவை எப்படி நாம டெவலப் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது ஸ்ரீ சன்னதி வித்வான்கள் எல்லோரும், அது தவிர அந்த காலத்துல பிரசித்தமா எழுந்தொழி இருந்த மங்கீபுரம் நவநீதம் சுவாமி, டிடி தாத்தாச்சார சுவாமி, மதுராந்தகம் சுவாமி முதலான பெரியோர்களையும் எழுத வைக்கிறதா வச்சு. அந்த காலத்துல நிருசிம்மப்பிரியா மட்டும்தான் த டைரக்ட் கனெக்டிவிட்டி பிட்வீன் மடம் அண்ட் சிஷ்யர்கள். இன்னைக்கு என்னென்னமோ வந்துருக்கு, நிறைய குரூப் அண்ட் குரூப்ஸ் ஆஃப் வாட்ஸ்அப் வந்துருக்கு. நான் வாட்ஸ்அப் குரூப்பை மட்டும் சொல்றேன். அதனால நிறைய குரூப் வந்துருக்கு, அதனால கம்யூனிகேஷன் ஈஸியா போயிடுது. அந்த காலத்துல பத்திரிகா சேனல் என்பதுதான் முக்கியமானது ஒரு கம்யூனிகேஷன். அது மூலமா தான் மக்களுக்கு விஷயம் போய் சேரும். அதுதான் இஞ்சிபோடேஷங்களுடைய ஆசாசன அனுசாசனம். நிருசிம்மப்பிரியா ஹேஷா கேஹே கேஹே நிவாசதாம். இந்த நிருசிம்மப்பிரியா என்பது ஒவ்வொருத்தருடையதான இல்லங்களிலும் அழகுற விழிர வேண்டும், நிருசிம்மனுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று இஞ்சிபோடேஷிகர் அதுக்கு ஒரு அனுஷ்டுப் சந்தஸ் அழகான ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கு. அதுதான் நிருசிம்மப்பிரியாவுடைய லோகோ. திருவள்ளூர் நிருசிம்மன் தான் அந்த லோகோ. 1966 இங்க கலைமகளோட சேர்ந்து கீவா ஜெகநாதன் முதலானவர்களோடு சேர்ந்து ஒரு டைப் வச்சுண்டு எல்லா பெரியவாளும் புஸ்தகத்தை எழுத ஆரம்பிச்சா. அப்போ முக்கியமான சம்பிரதாய கிரந்தங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பதாக நினைத்து அப்போதான் விசேஷமாக கீதா ஆரம்பிச்சது, ஆச்சாரிய வைபவம் ஆரம்பித்தது, பெருக்கரண சுவாமி அஹோபில கஷேத்திர மகாத்யம், துலா காவேரி மகாத்யம், விஷ்ணு பூஜை, ஏகாதசி விரதங்கள் முதலான கிரந்தங்களை பெருக்கரண சுவாமி எழுத ஆரம்பிச்சார். ஆழ்வார்கள் வைபவங்களை நவநீதம் சுவாமி எழுத ஆரம்பிச்சார். ஸ்ரீமத் ராமாயணம் அது தவிர அந்தந்த மாசத்துடைய விசேஷ விஷயங்களை எல்லாம் மதுராந்தக சுவாமி எழுத ஆரம்பிச்சார். நம்ம வில்லிவரம் சிவர் அழகேசிங்கர் அந்த சமயத்துல ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை எழுத ஆரம்பிச்சார். அதுதான் தொடர் ஆரம்பிச்சது. கூடவே மகாபாரத தொடர் பின்னாடி வர ஆரம்பிச்சது. ஒரு 2 ஃபாரம், ஒரு ஃபாரம்னா 8 பேஜ், அந்த 2 ஃபாரமா மகாபாரத தொடர் வரும். அதை எல்லாரும் எடுத்து பயன் பண்ணி வச்சுப்பா. பொன்னியின் செல்வன் மாதிரி அந்த காலத்துல அதெல்லாம் கல்கியில ஒரு தொடர் வந்ததுன்னா, விகடன்ல ஒரு தொடர் வந்ததுன்னா எடுத்து பயன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி, சாண்டில்யன் கதை வந்ததுன்னா வரா மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியா ஃபோல்டர் போட்டு எல்லாரும் அந்த தொடரா வச்சுப்பா. அதை படிக்க ஆரம்பிச்சான். இந்த மாசத்துடைய கண்டென்ட், இந்த மாசத்துடைய புஸ்தகத்தை அவர்கள் வாசித்து முடிப்பதற்குள்ள அடுத்த மாச புஸ்தகம் அவளுக்கு வந்துடும். ஸோ கண்டினியூட்டி அவளுக்கு விடாமல் போகும். கரெக்டா விஷயங்கள் பார்த்துனே வந்தா அதை கொடுக்கும் பொழுது வாசிக்கிறவாளுக்கு ஒரு உற்சாகத்தை தோணணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் தோணணும். ஏன்னா விஷ்ணு புராணத்தை எழுதுறது அவ்வளவு சுலபமானது இல்லை. விஷ்ணு புராணத்துக்கு விஷ்ணு சித்தீயம் என்பது எங்களாழ்வான் அருளி செய்திருக்கக்கூடிய வியாக்கியானம். இன்னைக்கு கார்த்தால உபன்யாசத்துல கூட சொன்னோம். இந்த விஷ்ணு சித்தீய வியாக்கியான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது என்பது சாட்சாத் ஸ்ரீபாஷிகாருடைய அனுகிரகம் இருந்தால்தான் முடியும். அதுதான் சாதிக்கிறார். அந்த அர்த்தம் புரியணும் என்றால் ரொம்ப டெக்னிக்கலா பார்க்கணும். ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்ஞாசாதிகரணம் என்பதான ஒரு சாப்டர் முதல்ல அதுதான் ஆரம்பம். ஜிக்ஞாசாதிகரணம் தான் ஆரம்பம். அந்த ஜிக்ஞாசாதிகரணத்துல ஸ்ருதி கட்டா ஸ்மிருதி கட்டா 2 பிடுங்கள் இருக்கு. ரொம்ப கஷ்டம். அதை தாண்டிட்டா அப்படிங்கிட்டா அவனுக்கு ஸ்ரீபாஷ்யம் முடிஞ்சு கொடுத்துன்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ருதி கட்டா, அடுத்தது ஸ்மிருதி கட்டா. ஸ்மிருதி கட்டகான புராண கட்டா. அந்த புராண கட்டகான்னு வரைச்சு சங்கர பகவத் பாதரும் விஷ்ணு புராணத்தினுடைய ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் பண்றது. இந்த இடம் எங்க வருது? மகாபூர்வபக்ஷம் மகா சித்தாந்தம். பாஷ்யக்காரர மாதிரி நமக்கு கண்டென்ட்ட முதல்ல இண்டெக்ஸ் பண்ணி ஃபோல்டர் போட்டு அழகா பிரிச்சு கொடுக்குறவா யாருமே கிடையாது. அந்த ஸ்டைல் பாஷ்யக்காருடைய ஸ்டைல், அது யூனிக். யதா பூத ஸ்வார்த்தா எதி நிருபதி சூக்தி விஜயதே என்றார் சுவாமி தேசிகன். கொண்டாடினர் தேசிகன். ஸ்ரீபாஷ்யக்காரரை தள்ள தூக்கி வச்சுக்கணும்னா தேசிகன் ஸ்ரீ சுக்தி பரிச்சயம் பண்ணாதான் முடியும். இதெல்லாம் பாஷ்யக்கார பெருமை பெரிய நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அதை அழகா என்ன பண்ண அப்படி கேட்டா அதை கொண்டாடினர். அதை எப்படி கொண்டாடணுமோ அப்படி கொண்டாடினர், எப்படி பகுமானிக்கணுமோ அப்படி பகுமானித்தார். எப்படி கொண்டாடினார் சுவாமி கேட்டா, லகு பூர்வபக்ஷம் லகு சித்தாந்தம், மகா பூர்வபக்ஷம் மகா சித்தாந்தம், இது ரெண்டா பிரிச்ச. சின்ன பூர்வபக்ஷம் அதனுடைய சின்ன சித்தாந்தம், பெரிய பூர்வபக்ஷம் பெரிய சித்தாந்தம், அதுல சின்ன பூர்வபக்ஷம் பெரிய சித்தாந்தம், பெரிய பூர்வபக்ஷம் அப்படின்னா அத ஒரு அழகான ஒரு டெக்னிக்கா பாஷிகாரர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இதுவரையில ஒரு கண்டென்ட், முதல் சூத்திரமான அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசால இது பர்யந்த ஒரு கண்டென்ட். இது உனக்கு கிளாரிட்டி ஆயிடுதா, இதை நன்னா புரிஞ்சுட்டியா, கிளியரா இதை புரிஞ்சுட்டுனா இதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் நான் வரம்பா என்று அதை எலாபரேட் பண்ணு. அப்ப மகா பூர்வபக்ஷத்துல பூர்வபக்ஷிகள், பிரதான பூர்வபக்ஷிகள் யாரு? ஜிக்ஞாசாதிகரணம் என்னும் முதல் சூத்திரத்திற்கு பிரதான பூர்வபக்ஷி மீமாம்சகன். ஆனால் முதல்ல அத்வைத்தவாதம் பிரசித்தமா நடக்குது. அதுல அத்வைதி பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா என்று, பிரம்மந்தா சத்தியம், உலகம் அனைத்தும் மித்யை, இதை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது, உலகம் எல்லாம் போய், நீயும் போய் நானும் போய், நினைச்சு பார்த்தால் எல்லாம் போய் அப்படின்னு பாடுறான். அதற்கு அத்வைதிகள் கையாளக்கூடிய ஸ்லோகங்கள் விஷ்ணு புராணத்துடைய ஸ்லோகம். ஏன்னா விஷ்ணு புராணம் பரம பிரமாணம், பாகவதம் கூட எடுக்கல. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகள்ல பாகவதத்தினுடைய கொட்டேஷன் பார்த்தோம்னா விரல் விட்டு எண்ணிடணும். ஆனா விஷ்ணு புராணத்துடைய கொட்டேஷன் அப்படின்னு கேட்டா என்டையர் தாத்பரிய சந்திரிகை எடுத்தாலும் விஷ்ணு புராணம் வரும், அதிகரண சாராவளியுடைய வியாக்கியானங்கள் விஷ்ணு புராணங்கள் வரும், பாஷ்யத்துல சொல்லவே வேண்டாம். இப்படி எல்லா இடத்துல விஷ்ணு புராணம் பரவி கிடக்கும். அந்த விஷ்ணு புராணத்துல ஸ்லோகத்தினுடைய அன்வயம் ஒண்ணு இருக்கு. ஸ்லோகத்துடைய அன்வயம்னா ஒரு ஸ்லோகத்தின் அர்த்தத்தை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கு. தெரியுமோ என்னாச்சு? டர்ன் டீத் இயர் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் போட்டு பெருமாள் புறப்பாடு ஃபேஸ்புக் எல்லாம் போடுறாள் இல்லையோ, ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ போட்டிருக்கான், பெருமாள் புறப்பாடு, எதிர கோஷ்டி நிக்கிறது. அந்த கோஷ்டிக்காக இவர் போட்டுந்தார் டர்ன் டீத் இயர் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு. இது என்னது? தலைய முறியல, காலம் முறியல, இதெல்லாம் புரியவே இல்லை. திரு பல்லாண்டு தொடக்கம், ஏஐனுடைய டிரான்ஸ்லேஷன். திருன்றது டேர்ன் ஆயிடுதா, பல்லுன்றது டீத் ஆயிடுதா, இயர்ன்றது ஆண்டு ஆயிடுதா, தொடக்கம்ன்றது ஸ்டார்ட்ஸ் ஆயிடுது. போய் பாருங்க, மெட்டால அப்படிதான் இருக்கு. ஒரு விவாகத்தில் இவரை சந்திச்சேன்னா விவாகரத்து பண்ணினேன்னு ஒருத்தர் எழுதிருக்கும். நாம ஒண்ணு சொன்னா அதுவா புரிஞ்சுக்கிறது. இது காலக்ஷேபத்துல நேரம் மட்டும் இல்ல, மெஷினரிஸ் அப்படிதான் இருக்கு. அப்ப சொல்றது அந்த இன்டர்பிரேஷன், ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுல இருக்கு. சாதாரண ஒரு ஸ்லோகம், வாகர்த்தா யுவ சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரனா ஒருத்தர் சொன்னார். அப்படி சொல்லாத, பார்வதி இப்ப ரமேஸ்வரன் பிரிச்சார். சண்டை, ஸ்லோகத்தை ரசிக்கிறத விட்டுட்டு சண்டை போடுறதுல ரொம்ப பிரசித்தமா இருக்கும். அப்ப விஷ்ணு புராணத்தை கொண்டு பிரம்மத்தை தவிர்த்து உலகமானது மித்யா, இவை அனைத்தும் பொய் என்பதை ஸ்தாபிக்கணும் அத்வைதி. அவ விஷ்ணு புராண ஸ்லோகங்கள் எடுக்கிறது. இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கட்டம். இது விஷ்ணு புராணத்துல 6வது அம்சத்துல கேசித்வஜ காண்டிக்க ஜனக சம்வாதம்னு வருது. நான் விஷ்ணு புராணத்தை விட்டு வெளில போல, நிருசிம்மாவதாரம் தான் சொல்ல போறேன். அது கரெக்டா அப்பொழுதே அவன் வீய தோன்றிய நிருசிம்மன் எப்படி அவதாரம் பண்ணுவாரோ அவதாரம் பண்ணுவார். எல்லா ஐஷிங்கருடைய வியாக்கியானத்தை பேஸ் பண்ணி சொல்றதுனால சொல்றேன். அந்த கேசித்வஜ காண்டிக்க ஜனக சம்வாதம் இருக்கு. 2 பேர் பங்காளிகள், ஒருத்தர் கேசித்வஜ ஜனகர், இன்னொருத்தர் காண்டிக்க ஜனகர். பங்காளி சண்டை, ஒருத்தர் இன்னொருத்தரை விரட்டி விட்டுட்டார், அடிச்சு துரத்திட்டார், அவர் ஓடி போயிட்டார், காட்டுல இருக்கார். ஒருத்தர் கர்மயோக நிரத்தர், ஒருத்தர் பிரம்மஜானி. க்ஷத்ரியர்கள் தான். இமம் விவஸ்வதே யோகம் புரத்தவான் அகமவ்யம் விவஸ்வான் மனவே பிராக மனுஹு இக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுஹு ச காலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தப. 4வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கச்சே பெருமாள் சொன்னான், இத க்ஷத்ரியர்கள் தெரிஞ்சிருந்தோம். உத்தமமான இந்த 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 வித்தை யாருக்கு தெரியும்? க்ஷத்ரியாளுக்கு தான் தெரியும். ராஜரிஷிகள் பேரு ஜனக, அம்பரீஷ, கேகய, அஸ்வபதி என்று பாஷ்யக்காரர் அதற்கு அவதாரிக்கை சாதிக்கிறார். இவ அத்தனை பேர் ராஜரிஷிகள். ஜனகர், அம்பரீஷர், கேகயர், அஸ்வபதி இவெல்லாம். ஏன்னா கர்மனே வகை சம்சித்தியம் ஆஸ்திதாக ஜனகாதயா. ஜனகர் முதலானவர்கள் எங்க சுவாமி சாதிப்பார்.
இந்த ஆதி சப்தத்தினால கேசித்வஜர் காண்பிக்கப்படுகிறதுன்னு சாதிக்கும். அந்த ஒருத்தருக்கு கர்மயோகம் தெரியும், இன்னொருத்தருக்கு பிரம்மஜானியா இருக்கு. இந்த விரட்டி விட்டுட்டாரு பாருங்க, அவர் காட்டுல இருந்து விரட்டப்பட்டாரு, அவர் காட்டுல இருந்துருக்கு, அவர் கர்மயோகங்கள் தெரிஞ்சவர். பிரம்மஜானி இருக்காரு, அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்றவர் ஒரு நாள் அவர் யாகம் பண்ணச்சே அந்த யாகத்தில் நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருக்கு. யாக பசு அப்படின்னு சொல்லுவோம், யாகத்திற்கு ஒரு ஆடு இருக்கும், அந்த ஆட்டுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. இப்ப யாகம் கெட்டுப்படுது. இப்ப இந்த யாகத்தை ஃபர்தரா எப்படி டெவலப் பண்ணணும், இதை எப்படி கண்டினியூ பண்ணணும்னு ஒரு சந்தேகம் வந்து எல்லாரும் கேட்டார். சாரி எங்களுக்கு தெரியாதுன்ட்டு. இப்ப யாருக்கு தெரியும், யாரு காட்டுல இருக்காரோ அவரை போய் கேளுன்ட்டு. இவர் அங்கேயாவது நிராயுதபாணியா அவர்கிட்ட கேட்க வர, வித்தியை கேட்க வர. அவன் என்ன பண்ணா, டே அவன் சத்ருடான வாய முடிந்து என்கிட்ட வித்யாபியாசம் பண்ற வரவன நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்வாதம் பண்ணான். இவருக்கு தேவையான விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்துட்டார். சொல்லி கொடுத்த உடனே அவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு. உடனே எல்லாரும் ராஜ்யத்துக்கு இது நான் இன்னைக்கு ராஜ்யம் இவங்கிட்ட வாங்கிப்பேன், நாளைக்கு இன்னொருத்த வந்து என்னை விரட்டி விட்டுடுவோம். இது என்ன வம்பா போச்சு. அவரு பிரம்மஜானி, எனக்கு வெறும் கர்மயோகம் தான் தெரியும். அவர் பிரம்மஜானத்தை அறிந்தவர், பிரம்மத்தை அறிந்தவர், பிரம்ம லட்சணத்தை அறிந்தவர், பிரம்ம தத்துவத்தை அறிந்தவர். நீர் எனக்கு பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுன்னு சொல்றார். அப்ப கேசித்வஜ ஜனகர் காண்டிக்கருக்கு உபதேசம் பண்றதுதான் முக்கியமான பிரம்ம லட்சண விஷயம். இத வியாக்கியானம் பண்ணும் பொழுது அத்வைத பரமாகத்தான் அந்த ஸ்லோகங்கள் நமக்கு புலப்படும். ஆனால் அத ஸ்ரீபாஷ்யக்காரர் ஜிக்ஞாசாதிகரணத்துல வியாக்கியானம் பண்றார். அடுத்தது எப்படி அப்படின்னு கேட்டா, மேற்கொண்டு ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்னும் எங்களாழ்வான் அவர் இதற்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், விஷ்ணு சித்தியம்னு பேர். இந்த வியாக்கியானங்கள் இருந்தால் நமக்கு புரியும். இப்ப கதையடியன்னு ஒரு 10 நிமிஷத்தை சொல்லிட்டேன். ஆனால் ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்த விவரணம் எலாபரேட்டா போகும். இதனுடைய தொடர்பு எங்க இருக்கு? இதே விஷ்ணு புராணத்துல ஜடபரதருடைய உபாக்கியானம் அங்க பார்த்தா தெரியும். ஜடபரத சதுஷ்லோகி, ஆதி பரத சதுஷ்லோகி ஸ்ரீபாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்றது. மேல்கோட்டை ஸ்ரீபாஷ்ய புஸ்தகத்துல அழகா அதை பிரிச்சு கொடுத்திருப்பான். ஆதி பரத சதுஷ்லோகி அப்படின்னு கொடுத்திருப்பான். அதே மாதிரி பெருமாள் வராக அவதாரம் எடுக்கிறார். அந்த வராக அவதாரத்துல மகரிஷிகள் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றா. அந்த இடத்துல வரைச்சே வராக சதுஷ்லோகி. அதே மாதிரி கேசித்வஜ காண்டிக்கு ஜனக சம்வாதத்துல சதுஷ்லோகிகள் செக்ஷன் பை செக்ஷனா பாஷிகார் பிரிக்கும். ஒண்ணு முதல் அம்சம், விஷ்ணு புராணம் 6 அம்சங்கள். 6 அம்சங்கள்னா காண்டங்கள், அம்சங்கள், அத்தியாயங்கள், ஸ்கந்தங்கள் அப்படின்னு பிரிப்பான். விஷ்ணு புராணம் 6 அம்சம், 18,000 ஸ்லோகம். இதுல முதல் அம்சத்துல மைத்ரேயர் பராசரரிடத்துல போய் கேட்கிறார் கேள்வி. அட்ராண்டமான ஒரு கேள்வி. அந்த அட்ராண்டமான கேள்விக்கு அத்தியுதமான ஒரு பதில். கேள்வி சாதாரண கேள்வி. அந்த கேள்விக்கு பராசரர் தனக்கு வியாசர் வசிஷ்டரும் புலஸ்தியரும் பண்ணின அனுகிரகத்தை ஸ்மரித்து ஆன்சர் பண்றார். ஆச்சாரிய தியானம் பண்ணி ஆன்சர் பண்றார். ஆக்சுவலி வாட் ஐ திங்க் அப்படின்னு சொல்லல அவர். தன்னுடைய ஆச்சாரியர்கள் 2 பேர், ஒரு பக்கம் வசிஷ்டர் தாத்தா அனுகிரகம் பண்ணார், இன்னொரு பக்கம் புலஸ்தியர். ராட்சச வம்சமே இருக்கக்கூடாது, அதை ஒழிச்சு கட்டிடுவேன்னு யாகம் பண்ணினார் பராசரர். அந்த யாகத்தை பெரியோர்கள் சொன்னதுனால நிறுத்தினார். அதனால அவ அனுகிரகம் பண்ணான். உனக்கு தத்துவம் தானா தெரியட்டும், தத்துவத்துன்னு தெரியக்கூடாது, தானா தெரியட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணான். அந்த ஆசீர்வாதத்தினால இப்போ மைத்ரேயா சிஷ்யனான நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு ஆரம்பிச்சார். இதான் விஷ்ணு புராணத்துடைய அவதாரிக்கை, இன்ட்ரோ. அதுல முதல் அம்சத்துல ஜகத்தினுடைய உற்பத்தி முதலான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. பிறகு அங்கதான் பிரகலாதனுடைய சரித்திரம் வருது. 17வது அத்தியாயத்திலிருந்து பிரகலாதனுடைய சரித்திரம். மறுபடியும் 2வது அம்சத்துல ஜடபரதருடைய சரித்திரங்கள் காண்பிக்கப்படுகின்றன. மறுபடியும் 6வது அம்சத்துல கேசித்வஜ காண்டிக்க ஜனக சம்வாரம் சொல்லப்படுகிறது. உலகத்துல யாரெல்லாம் பெரியோர்கள்னு சொல்றோம், யாரெல்லாம் மகிமை வாய்ந்தவர்கள் சொல்லணுமோ அதுல முதல் தீர்த்தம் யாருக்கு? பிரகலாதனுக்கு தான். இங்கேயுமா தீர்த்த சண்டை? இங்க சண்டை இல்ல. நாரதர் அவர் பிரகலாதனுக்கு உபதேசம் பண்ணார். தாயினுடைய கருவறையில் இருக்க செய்வே உபதேசம் பண்ணிவிட்டார் நாரதர். அதனால்தான் என்னாச்சு, கர்ப்பஸ்ரீமான்னு
கருவூல இருக்குச்சேவே ஸ்கூல்ல அட்மிஷன் ஓபன் பண்றாள் இல்லையோ, இது பிரகலாத சரித்திரத்துல ஆரம்பம். அவன் தாயினுடைய கருவறையில் இருக்கச்சேவே இவர் அவனுக்கு சொல்லி கொடுத்துருவார் எல்லாத்தையும். நன்னா ஒற்றுப்படி வச்சிருக்கான் பிரகலாதன், விஷயங்களை தெரிஞ்சுட்டான். அப்புறம் வெளியில வந்தான். அப்போ பெரியவாள்லாம் கூப்பிட்டு மரியாதை பண்றதுன்னு எல்லா பெரியவாளும் வந்தா. நாரதர், பராசரர், புண்டரீகர், வியாசர், அம்பரீஷர், சுகர், சௌனகர், பீஷ்மர், தால்பியர், ருக்மாங்கதர், அர்ஜுன், இத்தனை பேர் வந்திருக்கா. பிரகலாதனும் வந்திருக்கார். இப்ப யாருக்கு முதல் தீர்த்தம்? ஸ்ரீ வைஷ்ணவா 4 பேர் சேர்ந்துட்டாலும் முதல் தீர்த்தம் யாருக்கு? இதான பிரச்சனை. அங்க வந்தது. நாரத சொன்னார், கேள்வியே வேண்டாம்பா, என் சிஷ்யன் பிரகலாத முதல் நிக்க வச்சு தீர்த்த சாயின்னு. என்ன சுவாமி சொல்லிட்டேன்? நான் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனா இவன் வழக்கில் கொடுக்கிற தீவட்டி வழக்கு சின்னது, அதுல இருந்து பிரகாசத்தை வாங்கின தீவட்டி பெருசு. இவன் வழக்கில கொடுக்கிற தீவட்டி பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாசம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கத அர்ஜுன விபீஷணாதீன் புண்ணியானிமா பரம பாகவதான் ஸ்மராமி. அப்பேற்பட்ட மகான் பிரகலாதன். இது ஐஷிங்கர் வியாக்கியானம் பண்ணச்சே சொல்ற. இவனை சாமானியமா நினைச்சுக்காதீங்க, அவனுடைய பெருமை தெரியாதா அவங்களுக்குன்னு. அதுதான் ஐஷியனுடைய ஸ்டைல். ஆயவன் தனக்கு அருமகன் அறிஞரின் அறிஞன் தூயர் என்பவர் யாரினும் மறையினும் தூயவன் நாயகன் தனி நல்லறத்து ஞானத்துக்கு நாதன் தாயில் மண்ணுயிர்க்கு அன்பினல் உடல் ஒரு தக்கோன். விஷ்ணு புராண ஸ்லோகத்தை எடுத்து விஷ்ணு புராணத்துல பிரகலாத ஐஷியங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணல. அதான் சுவாரஸ்யம். ஆயவன் தனக்கு அருமகன், ஐயோ நத்தை வைத்த முத்து பிறந்த அவரி பிறந்திருக்கான். இரண்யகசிபு பகவத் துவேஷமே வடிவெடுத்து வந்தவன். பிரகலாதன் பகவத் பக்தியே வடிவெடுத்து வந்தவன். இதனால அது என்ன காம்பினேஷனே சரியில்லையா. அவன் இரண்யகசிபு எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரினா. பிரகலாதன் பார்த்தான், விழுந்து சேவிச்சான், அபிவாதனை பண்ணான் அப்பாவுக்கு. என்ன பையன் சேவிக்கிறான்னு. என்னை விட நல்லா நாம சங்கீர்த்தனம் பண்றியப்பா, மயிலாப்பூர் மாடவீதியில உங்களோட தான் போகணும்னா. அவன் சொன்னச்சே அந்த அந்த சப்தத்தை ரசிச்சான் சுவாமி. ஹரிபக்தி சுதோதயம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. ஹரிபக்தி சுதோதயம் பேரு. அதை கேட்டான், இல்லையா இரண்யகசிபுவுக்கு பிரகலாதன் பிறக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அது ஒரு சாபம் இருக்கு. அது திதி தேவிக்கு கஷ்யபர் கொடுத்த அனுகிரகம். உனக்கு பிறக்கிற பிள்ளைதான் அசுரனா தான் பிறப்பான், அப்புறம் பேர நல்லவனா பிறப்பான். அது இருக்கட்டும், அது மட்டும் இல்ல, பிஹைண்ட் தட் இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன். என்னன்னா, இரண்யகசிபு கிளம்பினானா, நேர வெளில போறான். எதுக்கு? தவம் பண்றதுக்கோசரம் போறான். ஐயோ, இந்த மகாபாபி போய் தவம் பண்ணானா, ஏற்கனவே இவன் அயோக்கியனாச்சு, இவன் போய் பிரம்மதேவர் இடத்துல வரம் வாங்கி வந்துட்டானா இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் வரும். இவனை தடுக்கணும்னு நாரதரும் பருவதரும் புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் ஒரு பரவ ரூபத்துல மரத்துல உட்காந்து நாராயணா அப்படின்னாலாம். அரைச்சி போகச்சேவே சகுன தடை அப்படின்னு திரும்பி வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு நாராயண சப்தம் பிடிக்காது. கிளம்பச்சே நாராயணா சொன்னா அவனுக்கு பிடிக்கல, திரும்பி வந்துட்டான். மறுபடியும் கிளம்பினான். மறுபடியும் கிளம்பச்சே கீசிகை சென்றங்கும் மாலை சாத்தன் கேசவாய நமகாந்தது அந்த பறவை மறுபடியும் திரும்பி வந்துட்டான். 3வது தடவை கிளம்பினான். புல்லும் சிலம்பினகான் போதனை கண்டினாய். 3வது தடவையும் அது நாராயண சப்தத்தை சொல்லிட்டு அடைச்ச நம்ம இப்ப தபசுக்கு போவான்டான். 3 தடவை நமக்கு தடங்கள் திரும்பி வந்தவன். அன்னைக்கு கயாது அவனுடைய மனைவி, அவள் ருத்துஷ்டாதையா இருந்தா. சாஸ்திர பிரகாரம் பத்னி ருத்துஷ்டானம் பண்ணா அவளுடைய சங்கமம்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. என்ன இப்படி ஆயிடுத்து, இப்படி நாராயண சப்தம் சொல்லி எனக்கு எடுத்துட்டு, இப்படி நாராயண சப்தம் சொல்லி எனக்கு எடுத்துட்டு, நாராயண சப்தம் சொல்லி எனக்கு எடுத்துட்டு, அந்த மனோபாவத்தோட பத்னி சங்கமம் ஏற்பட்டது. பிறந்த பிள்ளை பரமபாகவதத்துவனா பிறந்தார் ஐயா. அவனுடைய எண்ணம் அப்படி வெளிச்சதுங்க. அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தின. என் பாவம் தன் பகுதி அதையோ ஆயவன் தனக்கு அருமகன். அவனுக்கே தெரியாது இரண்யகசிபு தவம் பண்ணி பிறந்த பிள்ளை இது. அவனுக்கே தெரியாத தபஸ் இது. அவன் என்ன எப்படி இருந்தது? சீரிய சிந்தனை இருந்தது அவனுக்கு, சீரியல் சிந்தனை இல்லை. ஆயவன் தனக்கு அருமகன் அறிஞரின் அறிஞன். அவன் சண்டாவர்க்கர்கள் உபதேசம் பண்ண அவனுக்கு பாபா பிளாக்ஷிப், ரிங்கா ரிங்கா ரோசஸ் அதெல்லாம் சொல்லி தரணும். அவன் எனக்கு தேவையில்லைன்ட்டான். ஆதிநாயகன் பெயர் என்று யான் அறிய வேண்டுவது ஒன்றில்லை, ஓத வேண்டியது ஒன்றில்லை, என் உணர்வனுக்கு ஒன்றும் போதியாதது இல்லை. ஆச்சாரியர்களுக்கு உபதேசம் பண்ணான் பிரசாதம். அவா இவங்கிட்ட சம்பளம் வாங்குறாய்வா.
மிகவும் நன்றி. சரியான சமயத்தில் எங்களுக்கு தேவையான படித்தனத்தை விடுவித்ததான அரசுக்கு நன்றி அப்படின்னு நினைச்சு பேட்டி கொடுக்கல. வேற வழி இல்லை சார், அவளுக்கு உத்தியோகம் பிழைக்கணும், அதுக்காக அவ சொல்லிதான் ஆனோம். இப்ப பிளஸ் வேற பைசா கொடுக்க போறான், விட்டுருவாள. அந்த மாதிரி சண்டாவர்க்கர்கள் காசுக்காக வியாபாரம் பண்றவா வித்தைய. எஸ்ய ஆகமஹா கேவல ஜீவிகாயை தன் ஞான பண்யம் மனிதம் வந்தது. காளிதாசன் சொன்னா, காசுக்காக ஒருத்தன் வித்தைய விலை பேசினான்னா அவன் செட்டின்னு அர்த்தம், மர்ச்சன்ட் அர்த்தம். காசுக்காக எனக்கு இவ்வளவு சம்பாதனம் பண்ணாதான் உபன்யாசம் பண்ணுவேன், இவ்வளவு சம்பாதனம் பண்ணாதான் நான் உட்காருவேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் மர்ச்சன்ட்னு சொல்ல, மறந்து போய் கூட அவனை சுவாமின்னு சொல்லாதேன்னு காளிதாசன் சொன்னான். எஸ்ய ஆகமஹா கேவல ஜீவிகாயத்தம் ஞான பண்யம் வணிஜம் வதந்தி. வெறும் மர்ச்சன்ட் அப்படின்னும். அந்த மாதிரி சண்டாவர்க்கர்கள் இரண்டகசிபுவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அவ சொல்லி கொடுத்தா, ஹரிஷ்சவடி ஹரிஹி நமோஸ்து சித்தம்னு சொல்லிடான்னா இவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கான். இவனா சொல்லிட்டு இருக்கான், பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பசங்க இங்கிலீஷ்ல பேசினா அப்பா அம்மாவுக்கு பெருமை. அது சகசராமன் சொன்னா எந்த அப்பா அம்மாவும் விரும்புவாளோ. என்னமோ போனா போட்டோம் ஸ்லோகா கிளாஸ் ஆத்திர படுக்கல் இல்லாம இவ சீரியல் பாக்குறதுக்கு பசங்களை 8ஆம் கிளாஸ் ஸ்லோகா கிளாஸுக்கு அனுப்புவான். 8ஆம் கிளாஸ் ஆச்சுன்னா ஐயோ பப்ளிக் எக்ஸாம், ஐயோ பப்ளிக் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் டீச்சர் இடத்துல டான்ஸ் ஆடுவான். அந்த மாதிரி இவனுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தாளா? இவனே தெரிஞ்சுட்டான். என்னை உய்வித்தேன், உன்னை உய்வித்தேன், என் தந்தையை உய்வித்தேன், என்ன குற்றம் யான் செய்தது கேள்வி கேட்டான் பிரகலாதன். ஐஷிங்க ரொம்ப அழகா அதில் நுட்பமா கொண்டு போறது. பரிபாடல்ல இருந்து பிரகலாதனுடைய வைபவத்தை எடுத்து காண்பிக்கிறது. பிரகல்லாதன் என்பதை பிருங்கலாதன் என்பதாக இளந்திரையனார் காண்பிக்கிறார் பரிபாடல்ல. பரிபாடல் பழந்தமிழ் தமிழ் பழக்கம் இல்லை சொல்ற வாழ்க்கை பரிபாடல் பத்தி வாய்ப்பே கிடையாது. எங்க சுவாமி சிவசங்காச்சார சுவாமி சாய்ப்பார், அது பரிபாடல் இல்லடா ஹயக்ரீவ ஸ்தோத்திரண்டாது. பரிபாடல் சிவசங்காச்சார சுவாமி சாய்ப்பார், அது ஹயக்ரீவ ஸ்தோத்திரண்டாது அப்படின்னு. அதுல சொல்ற பிருங்கலாதன் ஐஷிங்கர் எழுதுறாரு. இவனெல்லாம் ரசிக்கிறதுக்கு அவன் அப்பனுக்கு கொடுத்து வைக்கல, அதை விட அவனுடைய ஆசான்களுக்கு கொடுத்து வரும். என்னடா இப்படி பண்ணிவிட்ட அப்படின்னு. எனக்கு ஆதிநாயகன் பெயரன்றி யான் ஓத வேண்டியது ஒன்றில்லை, என் உணர்வினுக்கு ஒன்றும் போதியாதது இல்லை. எல்லாம் எங்க நாரதர் கருவுல அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கச்சேவே உபதேசம் பண்ணிருக்கேன், நான் நன்னா கிரகிச்சிருக்கேன். உங்களுக்கு காலக்ஷேபம் சொல்லணும்னா உட்காருங்க, நான் சொல்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்வத்துல சொல்லல சுவாமி, உங்களுக்கு புரியலன்றதால் நான் சொல்றேன். நான் பிரகலாத், உனக்கும் அது உஜ்ஜீவனம், எனக்கும் அது உஜ்ஜீவனம். என்ன குற்றம் யான் செய்தது? பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றது அவ்வளவு பாப்பமா? அவ்வளவு பாப்பமா? வாய்ப்பே இல்லைன்ட்டு. அறிஞரின் அறிஞன், உலகத்தில் அறிஞர் பெருமக்களாக நாம் யாரை சொல்லுகிறோமோ அவர்கள் எல்லாரை காட்டிலும் மேன்மையானவன் யார்? என் பிரகலாதன். தூயர் என்பவர் யாரினும், ஐயா அவனை போல ஒருத்தனை பார்க்க முடியுமா? உலகத்தில் பாவன சர்வபூதானாம் துமையவர் ரகுநந்தன பவித்ரானாம் பவித்ரம் யஹா மங்களானாம் ச மங்களம்னு உலகத்துல யார் யாருக்கு தூய்மைன்னு சொல்றோமோ தூயவர் என்பவர் யாரினும் யோசிச்சான் கம்பன். பரம நிசும்ம பக்தன் சுவாமி, அதனால்தான் இல்லாத இடத்துல நிசும்மனை வச்சு பாடினான். விபீஷணன் அடைக்கல படலத்துல நிசும்மாவதாரத்தை பாடினான். எல்லாரும் அப்ஜெக்ஷன் பண்ணா, இல்லாத இடத்துல நிசும்மனை பாடுகிறாயனர். இல்லாத இடம்னு நிசும்மனுக்கு கிடையாது சுவாமி, அதை சொன்ன இரண்டேசிபு. அதுக்கப்புறம் தேவரீர் தான் சொல்றீர் என்னன்னு கேட்டான். இல்லாத இடம் நிசும்மனுக்கு எப்படி வரும்? அந்த பிரகலாதனை போல பரம பக்தன் நிசும்ம பக்தன். கம்பத்திலிருந்து பிறந்தவனுக்கு கம்பன் பேரு, ஆகையால் தான் இவனுக்கும் கம்பன் பேரு. கவிதை எழுதணும்னா புனை பேர்ல தான் எழுதணும், தெரியுமா இல்லையோ? கவிதை கூட கேவலமா இருக்கலாம், ஆனா பெயர் நல்லா இருக்கணும். இப்ப அது ட்ரெண்ட். ஆனா கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பதாக அत्यற்புதமான கவிதைகளை ஏற்றக்கூடியவன், பக்தி பாவத்தில் திளைத்தவன். நம் ஷடகோபனை பாடினாயோ என்று ரங்கநாதன் கேட்ட மாத்திரத்துல ஷடகோபன் அந்தாதி பண்ணின பரம ஸ்ரீவைஷ்ணவன். அதனால்தான் கம்பநாட்டாழ்வான்னு நம்ம சொல்றோம். மகாவித்வான் கேசவய்யங்கார் சுவாமி வள்ளுவர் உள்ளத்துல எழுதுவார், கம்பநாட்டாழ்வான்னு சொல்றதே எவ்வளவு பெரிய திருமதிமா. கம்பனுடைய பாசுரங்கள் எந்த விதத்துல எப்படி ஆழ்வாருடைய பாசுரங்களுடைய அனுபவ பரிவாகமா வந்திருக்கு தெரியுமா? அடியவருக்கு மெய்யர் அருள் வள்ளுவர் உள்ள 2 கிரந்தத்துல அப்படி பொழிஞ்சு கொடுத்திருப்பார் கேசவய்யங்க. அந்த மாதிரி அர்த்தங்களை புரிந்து கொண்டு எழுதணும், அந்த மாதிரி அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதை ரசிக்கணும். ஆகையால தூயர் என்பவர் யாரினும் மறையினும் தூயவன்.
ஐயா, உலகத்திலேயே பரம பரிசுத்தமானது வேதம். அந்த வேதத்தை காட்டிலும், வேத வேத்தியனான வேத புருஷனை காட்டிலும் எங்கள் பிரஹ்லாதன் தூயவன், எங்கள் பிரஹ்லாதன் மேன்மையானவன். தஸ்ய புத்ரோ மகாபாகாஹ, தஸ்ய புத்ரஹ மகாபாகாஹ. அவனுக்கு ஒரு பிள்ளை, இவனுக்கெல்லாம் இப்படி ஒரு பிள்ளை. மகாபாகாஹ, பெரும் பெருமை பெற்றவன், நாயகன், தனி நல் ஞான அறத்துக்கு நாதன், தர்மத்தின் வடிவு கொண்டு வந்தவனாம் பிரகலாதன். தர்மத்தின் வாழ்க்கையாக அந்த பிரகலாதன் வாழ்ந்து காண்பித்தான். தாயில் மண்ணுயிருக்கு அன்பினல், அவனை போல உலகத்துல எல்லாரையும் நேசித்தவர்கள் யாரும் கிடையாது. பசங்கள்லாம் வந்து சேர்ந்திருக்கா, பிரகலாதா நீ பெரிய ராஜாவுடைய பிள்ளை இல்ல, சக்கரவர்த்தியுடைய பிள்ளை, உனக்கெல்லாம் பகவத் கிருபை கிடைக்கும், எனக்கெல்லாம் என்ன கிடைக்கும்னு அந்த பசங்க கேட்டது. பிரகலாதன் அவளை பார்த்து கேட்டான், ஏண்டா நான் ராஜாவுடைய பிள்ளை, நீங்க சேவகர்களுடைய பிள்ளை, சோ வாட், ரெண்டு பேருமே அசுரால் தானே, என்ன அநியாயமா இருக்கு? நாலம் தேவத்துவம், நாலம் அமரத்துவம், நாலம் திஜத்துவம் தேவத்துவம், அமரத்துவம் வா அசுராத்மஜாகா, பிரீண அசுரத்துவம் வா பிரீணனாய முகுந்தஸ்ய. பிள்ளைகளை பார்த்து சொன்னா, முட்டாளடா நீங்க, பலமு குலமு ஏல பக்தி காரணமுன்னு தியாகபிரம்மம். பலமாவது குலமாவது எனக்கு என்ன ஞானம், அதெல்லாம் பத்தி கவலைப்படாத, பக்தி காரணம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், அர்ச்சனம், ஆத்ம நிவேதனம், 9 விதமான பக்திகளை உபதேசம் பண்ணினவன் பிரகலாதன். 9 பக்திகளை நமக்கு எடுத்து காண்பித்தவன் பிரகலாதன். எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள் தான். எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, எனக்கு சம்பந்தம் இல்லை, உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்கீங்களே, வாங்கடா எல்லாரும் உட்காருவோம். அத்தனை பேரும் உட்கார்ந்து அவன் தன் திருநாமத்தை சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு 2 கசிப்புக்கு ஏற்கனவே அனுஹ்லாதன், சம்ஹ்லாதன், ஆஹ்லாதன், இப்படி பல பிள்ளைகள் இருக்கா. இவன் 4வது பிள்ளை பிரஹ்லாதன். அது மூணு ஏதோ அசத்து, அது ஏதோ பண்ணிட்டு இருக்கு, அது ஏதோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவா பண்றதுதான் விசேஷமா. பிரகலாதன் என்பதான ஒருத்தன் அவன் பிறந்ததினாலே கேசவன் தவர் பதிகத்தின் அர்த்த விசேஷம் புரிகிறது. ஏகேன புஷ்ப விருட்சேன, ஐஷிங்கர் அதை வியாக்கியானத்துல சொல்றார். ஒரே ஒரு புஷ்ப விருட்சம், ஒரு பக்கம் பெரிய நெருஞ்சி முள் காடு, பெரிய காடு, அந்த காட்டுக்கு நடுவுல நல்ல பன்னீர் ரோஜா புஷ்பம் செடி வந்திருக்கு. அது நல்லா கம கம கமன வாசிக்கிறது. அப்ப அந்த புஷ்பத்தினுடைய வாசனை அந்த வனம் முழுக்க வாசிக்கும் இல்லையா. ஒரு புஷ்ப மரம், ஒரு முள்காட்டுக்கு நடுவுல ஒரு புஷ்ப மரம் இருந்ததுன்னா அந்த முள்காடு முழுக்க வாசிக்கும். அந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்துட்டோம்னா கீழ்மேல் தமர் 7 பிறப்புன்றதாக, கீழே மேல எத்தனை பிறப்பு இருந்தாலும் இவன் ஒருத்தன் ஸ்ரீ வைஷ்ணவனா பிறந்துட்டானா அத்தனை பேரும் கரை தேடுறான். அதே ஒரு நல்ல ரோஜா தோட்டம், நல்ல புஷ்பங்கள் பூத்து குலுங்குற தோட்டம், அதுக்கு நடுவுல ஒரு பட்டு போன மரம் ஒண்ணு இருக்கு. அது என்னமோ தோட்டக்காரன் அதை தூக்கி போடாம அது அப்படியே இருக்கட்டும் விட்டுட்டான். திடீர்னு ஒரு நாள் மின்னல் அடிச்சுது, அந்த மின்னல் அந்த மரத்துல பாஞ்சுது, பாஞ்ச மாத்திரத்துல மரம் தீ பிடிச்சது. மறுநாள் காலத்துல வந்தா தோட்டமே காலி. ஏகேன சுஷ்க விருட்சேன தக்ஷ்யமானேன வன்னினா தக்ஷ்யதேஹி வனம் சர்வம் குபுத்ரேன குலம் யதா. ஏகேன புஷ்ப விருட்சேன புஷ்பிதேன சுகந்தினா வாசிதம் தத் வனம் சர்வம் சுபுத்ரேன குலம் யதா. That is the difference between குபுத்ரா and சுபுத்ரா. பிரகலாதனுக்கு முன்னாடி பிறந்தவர்களா குத்சித புத்ரா, கன்னிங்னஸ், விக்கெட் பசங்க. பிரகலாதன் மட்டும்தான் சாத்விகாகிரேசரன் இருக்கான். அப்பாவுக்கு கோபம், பையனை கூப்பிடுறான், ஏடா பாடசாலைல என்னடா படிச்சது ஏதாவது சொல்லக்கூடாதா அப்படின்னா, இவன் மனசு மாறி இருக்குமான்னு இரண்யகசிபுவுக்கு ஒரு ஆசையாம். அது ஐஷிங்கர் டிஸ்கிரைப் பண்றதே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நாட்கள் செல்ல ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி ஐஷிங்கர் அதை டிஸ்கிரைப் பண்ணு. அந்த அவருடைய டோன்ல அதை வாசிக்கணும். அங்கங்க ஏன்
அப்படின்னு நம்மள நம்மளே கேட்டுக்கணும். அப்படிதான் ஐஷிங்கர் சாதிப்பார் இருந்து புரிஞ்சுக்கணும் மைண்ட்ல. அந்த டோன் பிக்ஸ் பண்ணல அப்படின்னு கேட்டா அது ஆத்தருடைய தானே, ஆத்தரை ரசிக்கிற மாதிரி வரவே வரும். அந்த டோன் மைண்ட்ல தெரியணும். இப்ப சொன்னேன் 1966 இவெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சா அப்படி கேட்டு அவர் துர்ராஜையங்கார் அவருடைய திருத்தம்பியார் ராஜன் அவெல்லாம் இருந்திருக்குச்சு. எங்க சுவாமி வியாசம் ஒரு தடவை எழுதினார், நான் தான் ஸ்கிரைபு. எழுதின உடனே அந்த சமயத்துல அவர் ராஜன் ஒரு தடவை ஆத்துக்கு வந்து எங்க சுவாமி கொடுத்து படி அப்படின்னார். அவர் அதை ஒரு விதமா படிச்சார். படிச்சோன்னே எங்க சுவாமி சொன்னார், இது என்ன அப்படின்னாரு. இல்ல உங்க டோன்ல ட்ரை பண்ணி பார்த்தா வரல, ஆனா அந்த டோனை கேட்ச் பண்ணிருக்கேன். ஏன்னா எங்க சுவாமியுடைய மாடுலேஷன் ஒரு தனியா இருக்கும், அதை பிடிக்க முடியாது. ஆனா அந்த டோன்ல படிச்சாதான் புரியும்னு சொன்னேன்னு. அப்பதான் நான் புரிஞ்சுனேன், ஓஹோ எந்த ஆத்தர் எழுதினாலும் அந்த டோன் வரணும், அவ மைண்ட்ல செட் ஆகணும், அது பிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி ஐஷிங்கர் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துறாரு. கிளைமேக்ஸ் போறவர்கள் அந்த சஸ்பென்ஸ் போயிட்டே இருக்கணும். எடுத்த உடனே பொசுக்குன்னு போட்டு எல்லாத்தையும் உடைச்சிடக்கூடாது. அதை அப்படியே அழகா அதை டிராவல் பண்ணும், அந்த கதையோட டிராவல் பண்ணும். இப்படியே பிரகலாதன் இருந்தான். குருகுலத்துல அப்பப்ப சொல்லி கொடுத்திருந்தா. குருகுலத்துல இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கும் மற்றுமுள்ள ஆச்சாரியர்களுக்கு நடுவில் விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தது. பிரகலாதன் ஒரு மிட் டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் எல்லாம் ஒண்ணு வைப்பாள் இல்லையோ, அந்த மாதிரி மறுபடியும் இரண்யகசிபு பிள்ளையை கூப்பிட்டு ப்ராக்ரஸ் என்ன இருக்குன்னு ரிப்போர்ட் கேட்டான். பையன் உள்ள வரான், அப்பாவை சேவிச்சான். ரொம்ப சந்தோஷம் இரண்யகசிபு. ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் சேவிச்சா முதுகுல QR கோடு ஒட்டின்னு சேவிக்கிறதுக்கு, ஸ்கேன் பண்ணி பே பண்ணுன்றதுக்கு. அதனால இவன் சேவிச்சான், அனுகிரகம் பண்ணினான். தூக்கி மடியில உட்கார வச்சுட்டான். உட்கார வச்சு தலையை மோந்து கொடுத்து உச்சி போகிறது. என்னடாப்பா விஷயம் எல்லாம் தெரிஞ்சுண்டியா? எங்க நீ பள்ளிக்கூடத்துல படிச்ச ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல. ஒண்ணுன்னப்பா 1000 சொல்றேன் நான். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம். அந்த பரபரப்ப ஐஷிங்கர் இங்க எழுதுறாரு. அப்படியே தூக்கி தொப்பரி கீழே போட்டான் அவனை. எப்படி உத்தானபாதன் மடியில உட்கார்ந்தா துருவனை தூக்கி போட்டாங்க இல்லையோ, அந்த மாதிரி இவன் உட்காந்து விஸ்வம் விஷ்ணு வஷக்காரகான்னு ஆரம்பிச்சான். அவன் ஒரு சகசரம் சொன்னான். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன், வேற யாரோ இல்ல, மற்ற பசங்க சொன்னாலே அவன் சிக்ஷை கொடுப்பான். தன்னுடைய ராஜ்யத்துல எல்லாரையும் தன் பெயரை தான் சொல்லணும், தன் பெயரை சொல்லணும். தனக்கு தான் எல்லான்றதாக இருக்கக்கூடியவன் தனக்கு தானே செலவச்சுக்கிறது, அவன் பேரையே சொல்றது, அப்படிதான் வச்சுருக்காரு. எல்லாம் இரண்யகசிபு அப்படி மேலேயே ஏவம் பரம்பரா பிராப்தம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரி எல்லாம் தன்னை சொல்லணும்னா இவன் முடியாதுன்ட்டான். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம். 1 2 ஆரம்பிச்சான். கண்டாகர்ணன் ஒரு கதை ஹரிவம்சத்துல வருது. சுவாமி தேசிகன் அதை எடுப்பார். காதுல மணி கட்டிட்டு இருப்பான். அது என்ன சார் பெரிய விஷயம், ப்ளூடூத் போட்டுதான் போறது. நல்ல விஷயம், காதுல விழக்கூடாது, அவ்வளவுதானே. அதை டீசெண்டா ப்ளூடூத்னு பேரு. இப்ப அதுக்கு அந்த காலத்துல மணின்னு பேரு. யாராவது நாராயண சப்தம் சொன்னா டக்கு டக்கு தலையாட்டுவாங்க. இது தெரியாத ஒரு மகரிஷிக்கு ஐயோ பாவம், அவர் வெயில்ல வந்தார். இவன் காதல மணி கட்டிட்டு இருக்கான். அவர் அவனை பார்க்கல, நாராயணா அப்படின்னா டக்கு தலையாட்டினான். அடாடா, நாமளாவது பகவன் நாமாவை சொல்றோம், இவன் பாடுறா கண்டா சேவிக்கிறா இவன் அப்படின்ட்டாரு. இவருடனே நாராயணா திருப்பி நீங்க ஆட்டினான். திருப்பி நாராயணா 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 நாராயணா. இவரும் நிறுத்தல, அவனும் நிறுத்தல. அந்த ஊருக்கார ஒருத்தர், ஓய் சுவாமி என்ன பண்ணிட்டு, எவ்வளவு பெரிய பாகவதோத்தமன் சுவாமி, மணி சேவிக்கிறான் சுவாமி, பகவன் நாமா சொன்ன நாசமா போச்சு. அவன் காதுல நாராயண சப்தம் ஒழுக்கூடாது அவன் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் காதுல அது ஒழுக்கூடாதுன்னு திருநெடுந்தாண்டகத்தை திருமங்கையார் சொன்னார். கண்டாகரனுக்குலாம் மோட்சம் கிடைச்சது, எப்பேற்பட்ட பாக்கியம் வியாக்கியானத்தை சொன்னான். அப்படி கண்டாகர்ணனை போல இரண்யகசிபு பிரபதிகள்லாம் இருக்காளு, அவளுக்கு காதுல பகவன் நாம சங்கீர்த்தனமே விழக்கூடாதுன்னா அவன் ஒத்துப்பானா? பிள்ளையை சீறி வெகுண்டு தூக்கி போட்டுட்டான். பிள்ளைய தூக்கி போட்டுட்டான். இங்க நிக்காத, என் மூஞ்சில முழிக்காத. அந்த ஸ்லோகம் யத பிரதான புருஷோ யதச்சைதச்சராச்சரம் காரணம் சகலஸ்யாஸ்ய சனோ விஷ்ணு பிரசீதது. இந்த ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். சித்து அச்சித்து ஈஸ்வரன் இது எல்லாம் சத்தியம்ன்றதை காண்பிக்கக்கூடிய ஸ்லோகம். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு அடிப்படையான ஸ்லோகம். யத பிரதான புருஷோ ஜன்மாத்யஸ்ய யதா, அங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஜன்மாத்யஸ்ய யதோன்மயாதிதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः.
தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. பாகவதத்துடைய மங்கள ஸ்லோகம் 100 வியாக்கியானம் பண்ணிருக்கார். ஒரே ஒருத்தர் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு 100 வியாக்கியானம் பண்ணிருக்கார். ஜன்மாத்யஸ்ய யதா யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி சம்பிஷந்தி. தானே உலகு எல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டு உமிழ்ந்து தானே ஆழ்வானேன்னு சொல்லணும். யதః பிரசூதிர் பூதானாம் யதః பிரதான புருஷோ யதச்சயே தச்சராச்சரோ. மைத்ரேயர் கேள்வி கேட்டார், பராசர பதில் சொன்னார். விஷ்ணோ சகாஷாதுத்பூதம் ஜகத்தத்ரைவ சஸ்திதோ ஸ்திதி சம்யம கர்த்தாசு ஜகதோஸ்ய ஜகச்ச சஹா. அந்த லிங்க் வரணும். வெறும் 2வது அம்சம் படிச்சா 2வது அம்சம் மட்டும், 3வது அம்சம் படிச்சா 3வது அம்சம் அப்படி இல்ல. முதல்ல கேட்ட கேள்விக்கு சக்குன்னு மனசுல வருகிற அவனே ஒரு அர்த்தம். விஷ்ணோ சகாஷாதுத்பூதம் ஜகத்தத்ரைவ சஸ்திதம். விஷ்ணுவினிடமிருந்து உண்டாகிறது, அவனிடத்திலேயே நிலை பெற்றிருக்கிறது, மறுபடியும் அவனுக்குள்ளேயே அது அந்தர்கதமாகிறது, அப்படியே உள்ள போகிறது. யதః பிரதான புருஷோ யதச்சயே தச்சராச்சரம் காரணம் சகலஸ்யாஸ்ய சகாரணம் கரணாதிபாதிபா. ஜகத்துக்கு யாரடா காரணம் அப்படின்னா சகாரணம் கரண அதிப அதிபா. பதத்தை போடணும். அடிக்கடி கடியோங்க. அடிக்கடி கடியோம்னா அப்ப வெறி பிடிச்சா கடிப்பாரா இல்ல டைம் பார்த்து கடிப்பாரா? அடிக்கு 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 அடியோம், பங்க்சுவேஷன் ப்ராப்ளம். அந்த மாதிரி சகாரணம் கரணாதிபா திபா அப்படி இல்ல, கரண அதிப அதிபா. கரணங்கள்னா இந்திரியங்கள். இந்திரியங்களுக்கு நியந்தா யாரு? ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு நியந்தா யாரு? அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா. திடீர்னு கார்த்திகை மாசம் போயிட்டு போறது புத்தி. இங்க வேதம் சொல்லிட்டு அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா. சாஸ்தான அர்த்தம் பிரசாசிதாரம் சர்வேஷாம், எல்லாரையும் நியமனம் பண்ணக்கூடிய பரமாத்மா. சனோ விஷ்ணு பிரசீதம். அவன் யாரு? விஷ்ணு. விஷு வியாப்தோ, எங்கும் பறந்திருப்பவன். எல்லா இடத்திலும் அவனுடைய வியாப்தி இருக்கு. இங்கேயா அங்கேயா அங்கேயான எங்குமுடன் கண். அப்புறம் கோபம் வராதா? அவனை தூக்கி நெருப்புல போடணும். அப்படி குழியில் இந்தனம் அடுக்கினர். குழியில கற்றாளாம். குழியில் இந்தனம் அடுக்கினர். குன்றன குடந்தரும் கொணர் எண்ணெய் இழுது நெய் சொரிந்திட்டனர். நெருப்பு எழுந்து இட்டது விஷம்பெட்ட அழுது நின்றவர் அயர்வுற ஐயனை பெய்தனர். பாசுரத்தை செலக்ட் பண்ற ஐஷிகர் கம்பனுடைய பாசுரத்தை அப்படியே விஷ்ணு புராணத்துடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அர்த்தமா இருக்கும். பெரிய பெரிய பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளம் முழுக்க நல்ல விறகு கட்டை அடுக்கி வச்சிருக்கா. நெருப்பு திக்கு திக்கு திக்குன்னு எரியறது. நெருப்பு எரியச்சு அது கிட்ட இவா எடுத்து மரத்தை போட முடியல. அவ்வளவு நெருப்பு, அக்னி அடிக்கிறது. ஃபாரன்ஹீட் ஹீட். பிரகலாதனை தூக்கி நெருப்புல போடுங்க. அங்க போய் நிற்கிறான். அதுல இறங்கினான். பேசாம அப்படி கை கும்பினான். 10 நிமிஷம் ஆச்சு. என்னென்னமோ பண்ணி பாக்குறா. நெருப்பு கொளுத்துறது முடியாது. இது அப்படியே கம்பன் பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ணச்சே காண்பிச்சான் சுவாமி. மனத்தால் வாக்கால் மறுவுற்றேனில் சினத்தினால் அறுதியும் மனத்தால் வாக்கால் மறுவுற்றேனில் சினத்தினால் சுடுதியால் தீச்செல்வா என்றாள். அந்த வால்மீகிக்கு கம்பனுக்கு அங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. பிராட்டி அங்க பிரார்த்திச்சா அக்னிய. கம்பன் பாதாயா எங்க பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ற அக்னி தேவனை பிரார்த்திக்கிறதாவது. அக்னியே, நான் மட்டும் பண்ணது தப்பா இருந்தா அப்படியே என்ன சுட்டு பொசிக்கி விடு அப்படின்னு அவ இறங்கினா. இவளுடைய ஹீட்டு அக்னிக்கு தாங்க முடியல. அவன் அங்கேருந்து வெளில வந்தான். ராமனை பார்த்து, ஏன் உனக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டைனா என் பிராணனை ஏன் வாங்குறீங்க? அவ பாத்திவிரத்தினுடைய ஜோதிஷனால தாங்க முடியலன்னா. உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் ஹனுமான் பேசச்சே. சாதாரணமா நான் அங்க பார்த்தது யார் தெரியுமா? ஒரு பாத்திவிரத்தினுடைய ஜோதிஷ். அப்படியே அசந்தேஷாத்து ராமஸ்ய தபச அனுபாலனாத் நத்வாம் குர்மித சக்ரீவ பஸ்ம பஸ்மார்கதேசா. சுட்டு பொசுக்கிட்டு ராவணா, ஒரு செகண்ட் ஆகாது. எனக்கு கண்ணை விழித்தனா அறிவித்து தீவிழித்து சுட்டுட்டு போயிடுவேன். எங்க ராமன் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிராட்டியினுடைய அந்த பிரபாவம். இங்க குழியில் இந்தனம் அடிக்கினர். கொண்டு வந்து கொட்டுறான் நெருப்பு. எண்ணெயை கொண்டு வந்து கொட்டுறான், நெய்யை கொண்டு வந்து கொட்டுறான். கிட்ட போக முடியல.
பிரகலாதன் சொன்னான், தாதைஷவன்னிஹி பவனே ரிதோபி நமாம் தகத்யத்ர சமல்ததோகம். எல்லாருக்கும் உடம்பு பொசுங்கிறது, ஆனால் இவனோ அரியும் செந்தீயை தழுவி அச்சுதன். அந்த தீய கட்டிக்கிற ஆழ்வார் பாவத்தை, நாயிகா பாவத்தை காண்பிக்கிறது. பராங்குஷ நாயகனுடைய பராகாஷ்டையை எடுத்த ரைஷிங்கருக்கு. கம்பராமாயணம் எப்படி வந்திருக்கு, ஆழ்வாருடைய பாசுரங்களில் ஆழங்கால் பட்டவனாக கம்பன் அதை எப்படி வர்ணித்திருக்கிறான்னு காண்பிக்கிறது. தொழுது நின்றன அங்க அரி என்று தொழுது நின்றனன் நாயகன் தாளினை குளிர்ந்தது செந்தி. நாயகன் தாளினை குளிர்ந்தது செந்தி. விஷ்ணு புராணம். தாதைஷவன்னிஹி பவனேரிதோபி நமாம் தகத்யத்ர சமந்ததோகம். நன்னா சந்தனம் பூசிக்கிற மாதிரி இருக்குன்னா பிரகலாதன். அக்னி குளிர்ந்தது. சுவாமி தேசிகன் எடுத்தார். ஷிலாதே ஸ்திரீத்வாதிர் விபரடித்திரஸ்வத்புதமிதம் ததோப்யேத சித்திரம் வஹதி தஹனஸ்யைவ ஹிமதா. பிரபாவரக்ஷாதிகாரம். அனுமான் வாலில் வைக்கப்பட்ட நெருப்பு குளிர்ந்தது. ஷீதோபவ ஹனுமதா ஷீதோபவ ஹனுமதான்னு பிராட்டி பிரார்த்தனை. ஹனுமான் வாலில் வைக்கப்பட்ட நெருப்பு குளிர்ந்தது. ஹனுமான் வாளால் வைத்த நெருப்பு கொதித்தது. வஹதி தஹனஸ்யைவ ஹிமதா. பார்த்தாயா, உலகத்துல ஐஸ் அப்படியே ஃப்ரீசருக்குள்ள வச்ச மாதிரி இருந்தது ஹனுமானுக்கு. ஜில்லுன்னு இருந்தது. அந்த மாதிரி பிரகலாதனுக்கு ஜில்லுன்னு இருக்கு. எதை போல இருக்கு? ஆழ்வார் அங்க அரியும் செந்தியை தழுவி அச்சுதல் என்னும் மெய்வேவாள். வரிசையா சொல்ல, கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மெய்த்தறி என்றும் கோமிடநாகத்தின் பின் போய் அவன் படுக்க ஈதென்றும் மண்ணை இருந்து துடாவி வாமனன் மண் ஈதென்றும் விண்ணை இருந்து கை காட்டி அவன் மேவ வைகுந்தம்னு சொல்லிட்டே வராரோ இல்லையோ. அது போல எரியும் அந்த செந்திய கட்டிண்டு இது அச்சுதன் ஆலிங்கனம் பண்ணினாராம். அங்க வியாக்கியாதா எழுதினார். ஈட்ல வாயுபுத்திரனை தழுவுகை, வாயுபுத்திரனை தழுவுகை நாயகனுக்கும் நாயகைக்கும் பணியிரே விஸ்லேஷத்திலே. ஈட்டு பந்தி. இது ஐஷிங்கர் இங்க கோட் பண்றாரு. எங்க பிரகலாதன் அக்னி எனக்கு சந்தனம் போல குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்ற இடத்துல ஈட்டு பந்தி எடுத்து கொண்டு வர்றாரு. அந்த கனெக்டிவிட்டி சுவாமி. ரசனை இருக்கணும், ரசிக்கணும், அனுபவிக்கணும். ஒட்டகத்துக்கிட்ட வெள்ளத்தை கொடுத்தா அது என்ன பண்ணும்? பச்சை பச்சைன்னு சாப்பிடும். அது புல்லு கொடுத்தாதான் அது சாப்பிடும். சப்பாத்தி கள்ளி கொடுத்தா அது சாப்பிடும். அதுகிட்ட க்ஷீரானந்தத்தை கொடுத்தா சாப்பிடுமா? அந்த மாதிரி விஷயங்கள் சில பேர்கிட்ட போனாதான் பரிமளிக்கும். சில பேரால் தான் அதை எடுத்து சொல்ல முடியும், சில பேரால் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இல்லைன்னா அது அப்படியே சப்பக்கு சப்பக்குன்னு போயிடும். என்னன்னா விஸ்லேஷத்திலே பிரிஞ்சிருக்கா, ராமன் பிரிஞ்சிருக்கான், சீதாரவி பிரிஞ்சிருக்கா. அவன் அந்த விஸ்லேஷம் வந்ததுன்னா இவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவா? வாயுபுத்திரனை தழுவிப்பான். பெருமாள் ஏஷ சர்வஸ்வபூதோமே பரிஷ்வந்தோ ஹனுமதான்னு அப்படியே ஹனுமான தழுவிண்டாரோ இல்லையோ பெருமாள். ஓகே, அங்க அண்டர்ஸ்டுட், அக்செப்டன்சி. ஆனா பிராட்டி ஹனுமார தழுவிண்டாரு சொன்னா இங்க வியாக்கியானம் எப்படி இருக்கு? விஸ்லேஷத்திலே வாயுபுத்திரனை தழுவுகை என்றோ நாயகன் நாயகி. பெருமாள் வாயுபுத்திரனை தழுவிண்டார், ஃபைன், எக்ஸலண்ட், ஓகே ஃபைன். பிராட்டி தழுவிண்டார்னா ஹனுமான் என் முதுகலை ஏறி உட்காந்துக்கோன்னா சீதையா நான் ஒண்ணு கொண்டு போய் ராமன் கிட்ட சேர்த்துறேன்னார். சீதை கேட்டா, ஏண்டா யாருக்கும் தெரியாமல் ராவணன் என்ன கடத்திட்டு வந்தான், நீ ராவணனுக்கு தெரியாமல் என்ன கடத்திட்டு கொண்டு போய் ராமன் கிட்ட கொடுக்க போறீங்க, நீங்க இப்படி கிட்னாப் பண்ணி விளையாடுறதுக்கு நான் தானா கிடைச்சேன். ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம்னையே தெரிகா குஸ்தகா தத்தஸ்ய சதுஷம் பவேத். என் பெருமாள் வந்து என்ன அழைச்சிட்டு போனா அது அவனுக்கு பெருமை. யாருக்கும் தெரியாமல் ஒரு குரங்கு முதுகில ஏறி உட்காந்தா பரபுருஷனுடைய சம்பந்தம் எனக்கு ஏற்படலாமாடா. நீ என்னதான் ராமதாசனா இருந்தாலும் ராமதூதனா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் நான் உன் முதுகில ஏறிட்டா ஊர் ஒம்பளக்க மாட்டாடா, என்னால முடியாதுன்னு சீதா தேவி சொல்லிருக்கா. ஆனா வியாக்கியாதா என்ன பண்ணிருக்கார்? விஸ்லேஷத்திலே வாயுபுத்திரனை தழுவுவது நாயகனுக்கு நாயகிக்கும் பாவம் தானே சொல்லிட்டாரு. நாயகன் அக்செப்டட், ஆனா நாயகி வரலையே. வியாக்கியானத்துடைய நுட்பத்தை பாருங்க ரைஷிங்க. என்ன இங்க நாயகி பராங்குஷ நாயகி, சீதாதேவி இல்ல. ஓகே, பராங்குஷ நாயகி நெருப்பை தழுவினரை வர்ணிக்கிறார். சரி,
அதுல எங்க வாயுபுத்திரன் வந்தான்? அடுத்த கேள்வி வருமோ இல்லையோ, அங்க வாயுபுத்திரன் எப்படி வரும் அப்படின்னார். வரும்பா. எப்படி வரும்? நல்லா ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்து பாரு. வாயோஹோ அக்னிஹி அக்னேஹே ஆபஹ, அப்படித்தானே கிரமம் இருக்கு. வாயுவிலிருந்து அக்னி உண்டானதுனால அக்னினவன் வாயுடைய பிள்ளைன்னு வியாக்கியாதாவுடைய பாவம். அது ஒரு பஞ்சு. அது அப்படியே ஐஷர் நுட்பமா ஒரு 4 லைன் கொடுத்துட்டு அது மேல ஜம்ப் பண்ணி போயிடுறாரு. அதனால நெருப்புல போட்டாலும் சரி, அது எங்க போட்டாலும் சரி, அவனால உனக்கு கிடையவே கிடையாது. அவனுக்கு ஆயாசமே கிடையாது. ஆயாச ஸ்மரணே அஸ்ய, அவனுக்கு ஆயாசம்ன்றது கிடையவே கிடையாது என்று. இன்னொன்று விசேஷம் என்னன்னா, விஷ்ணு புராணத்தை பொறுத்தவரையிலும் நிருசிம்மாவதாரம் அரை ஸ்லோகம் தான். பாகவதம் மாதிரி ஆட்டா புட்டா டம் டிம் டமால் டிம் தான் கிடையவே கிடையாது. வெறும் அரை ஸ்லோகம், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஏன்னா வந்தா போட்டா முடிஞ்சு போச்சு, என்கவுண்டர் முடிஞ்சு போச்சு. என்கவுண்டர்ல இந்த அவதாரம் ஒண்ணுன்னு போயிட்டான் பெருமாள், முடிஞ்சு போச்சு. சத்யோஜாதம் அதுக்கு மேல கிடையவே கிடையாது. அங்க பிரகலாதன் எத் கர்ம தன்ன பந்தாய யா வித்யாசா விமுக்தையே ஆயாசாய அபரம் கர்ம வித்யான்யா சில்ப நைப்புணம். எந்த கர்மாவை நாம செய்கிறோமோ அந்த கர்மா நமக்கு பந்த நிவிற்த்தியை உண்டாக்கணுமே தவிர்த்து பந்தத்தை வளர்க்க கூடாது. எந்த வித்தியை நாம் அதிகரிக்கிறோமோ, எந்த ஞானத்தை நாம சம்பாதிக்கிறோமோ அந்த ஞானம் அஸ்மத் வித்யா ஆத்ம வித்யா, மீதி எல்லாம் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று அப்படின்னு விட்டுடணும். இதெல்லாம் உபதேசம் ஆயிடுத்து. கடைசியில் நிருசிம்மாவதாரம் முடிஞ்சு போச்சு. இரண்யகசிபு சம்ஹாரம் ஆயிடுத்து. பெருமாள் பிரகலாதனை பார்த்து கேட்டார், ஏன்பா ஏதாவது வரம் வாங்கிக்கோ என்ன? எனக்கு என்னத்துக்கு வரணும்? அட ஏதாவது வரம் வாங்கிக்கோ என்ன? வாண்டாம் சுவாமின்னு. பெருமாள், பா ஃபெஸ்டிவல் சீசன், அடிக்கடி எல்லாரும் என்கிட்ட வரம் வாங்கிட்டாளா, எனக்கு வரம் கொடுக்குற மேனியா. இப்ப நான் உனக்கு வரம் கொடுக்காமலே அந்தர்தானம் ஆயிட்டேன்னா இந்த அவதாரம் என்னமோ பூர்த்தி ஆகாம மாதிரி இருக்காது. ஏதாவது ஒண்ணு கேளு. வியாக்கியானம், நாதேன ஸ்திருணம் அன்யதன்யதபிவா தன்னாபி நாளீகினி நாளீக ஸ்பிருஹணீய சௌரபமுஜா வாச்சா ந யாச்சாமஹே. தேசிகனுடைய பராகாஷ்டையான பார்வை காந்திக்கும் பகவானுடைய தொப்புள்ள இருக்கிற தாமரைக்கு கூட தேவதாந்திர சம்பந்தம் இருக்கு. அதுல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்கான். எங்க வாக்காகிற தாமரையினாலே நாங்க எதையுமே பிரார்த்திக்க மாட்டோம், அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எம்பெருமான் சம்பந்தத்தை தவறுன்னு. நாளீக ஸ்பிருஹணீய சௌரபமுஜா வாச்சான யாச்சாமஹே. ஆனால் ஏதாவது பிரார்த்திய, ஏதாவது என்கிட்ட கேளுங்க. கடைசியில பிரகலாதன் கன்க்ளூஷன் பண்றான். சரி, இதுக்கு மேல சொல்லக்கூடாதுன்றதுக்கோசரம், யா பிரீதிஹி அவிவேகானாம் விஷயேஷ்வனபாயினி த்வாமனுஸ்மரத சாமே ஹிருதயான்னாபசர்பது. இத கூறத்தாழ்வான். விஷய விஷயனி ஸ்பிருஹா பூயசி ந தவ சரணையோஹோ சா அல்பாபிமே. பிரகலாத ஆழ்வான் காண்பிச்சார். அப்புறம் ஆழ்வார் காண்பித்தார். வரந்தரும் திரிக்குறுப்பில் வைத்ததாகில் மன்னுசீர் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. அடுத்தது கூறத்தாழ்வான். 3 ஆழ்வான்கள் காண்பிச்சிருக்காங்க. சும்மா ஒரே ஒரு பிரார்த்தனை. இந்த உலகத்துல எத்தனை ஜனங்க இருக்கா, எத்தனை ஜீவாத்மா இருக்கா, அது கோடானு கோடி. நத்வேவாகம் ஜாதுநாசம்னு ஆரம்பிச்சா கோடானு கோடி. மக்கள் தொகைக்குத்தான் கணக்கெடுப்பு. அதுல எஸ்ஐஆர் உண்டா எஸ்ஐஆர் இல்லையான வேற பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா உலகத்துல ஒரு எறும்பு புத்துல எத்தனை ஜீவராசிகள், எத்தனை கோடானு கோடி எறும்பு, ஒரு சாக்கடைக்குள்ள எத்தனை கடப்பாம்பூச்சி, ஒரு சாணிக்குள்ள எவ்வளவு புழு, இதெல்லாம் ஜீவராசிகள் தானே. எல்லாத்துக்கும் தனித்தனியா டிசைர் இருக்கும்ல, ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் அத்தனை பேருடைய மொத்த ஆசையும் ஒன்னா திரட்டினா அது ஒரே ஆசைன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகும்ல. இந்த உலகத்துல உள்ள மக்கள் அத்தனை பேருக்கும், அதாவது ஜீவன்கள் அத்தனை பேருக்கும் ஒன்னை தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய அந்த என்டையர் ஆசைய அப்படியே ஸ்ட்ரக்சர் பண்ணி தொகுத்துட்டா அது மொத்தம் நிருசிம்மா எனக்கு கொடுத்து நான் ஒன்ன அது மூலமா ஆசைப்படணும். இது ஆல்மோஸ்ட் என் நெஞ்சினால் நோக்கி காணிற மாதிரி இது. யா பிரீதிஹி அவிவேகானாம் விஷயேஷு அனபாயினி த்வாம் த்வாம் அனுஸ்மரத சாமே ஹிருதயான் நாபசர்பது. நிருசிம்மா, ஒன்னையே நினைச்சிட்டு இருக்கிற எனக்கு அவ்வளவு பெரிய ஆசை. மற்ற நம் காமங்கள் மாற்று டேக் டைவர்ஷன். அவர்களுக்கு அதுல ஆசை. அதுல இருந்து அதை மொத்தத்தையும் கிரகிச்சு எடுத்துட்டு எனக்கு உன் பேர்ல ஆசை வரணும்டா நிருசிம்மா,
உன்னையே நான் எப்பொழுது ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடின்னு எப்பொழுதுமே எனக்கு உன்னுடைய ஞாபகம் வரும். இந்த பாசுரங்கள் தான் வியாக்கியானத்துல எடுக்கிற எல்லாத்தையும் எடுத்து சாதிக்கிற ஐஷிங்கர். உன்னையே நான் தியானம் பண்ணணும்னு இந்த ஒரு உத்தமமான சரித்திரத்தை மைத்ரேயருக்கு பராசரர் உபதேசம் பண்றார். மேல கதையானது அது விசேஷமாக வர்ணிக்கப்படுகிறது. அப்ப விஷ்ணு புராணம்ன்றது வெறும் கதை இல்ல, விசிஷ்டாத்வைத தத்துவத்திற்கு ஆதாரபூதம் ஸ்ரீ விஷ்ணு புராணம். எனவேதான் ஆள வந்தால் அந்த ஸ்தோத்திரம் பண்ணினர். தத்வேன யச்சிதசிதீஸ்வர தத் ஸ்வபாவ என்று முதல்ல பராசர மகர்ஷிக்கு மங்களாசாசனம் பண்ணினர். ஏன் அவரை ஸ்தோத்திரம் பண்ணினர்? ஏன் அப்படின்னா ஆளவந்தாருடைய டிசைர்ல அது ஒண்ணு. வெறும பராசரன் வேதவியாசன் பேர் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த ஸ்மரணை, அவளுடைய கான்ட்ரிபியூஷன், அந்த கான்ட்ரிபியூஷனை நாம நினைச்சு நினைச்சு அனுபவிக்கணும். இப்ப ஐஷிங்கருடைய திருநக்ஷத்திரத்தை வியாஜமாக்கி கொண்டு நம்ம கைங்கரிய சமிதியின் மூலமாக இவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா நம்ம ஐஷிங்கரை நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி பராசர ஸ்மிருதி வியாச ஸ்மிருதின்னு ஆளவந்தாருடைய எண்ணங்கள்ல ஒண்ணு இருந்துதான் மூடி இருந்த வீரர்கள்னு சொல்றாங்க. எனவே விஷ்ணு புராணம் என்னும் இந்த அடிப்படையான சித்தாந்த கிரந்தம் நமக்கு ரொம்ப விசேஷமா கிடைச்சிருக்கு. பல இடங்கள்ல ஐஷிங்கருடைய திருநக்ஷத்திரங்கள் கொண்டாடின்னு இருக்கா. அடியன் கூட கொண்டாடின்னு இருக்கேன். மாசம் ரகசிய திரைசாரத்துல, ஸ்ரீபாஷத்துல, கீதா பாஷத்துல சரசு நடந்துட்டு இருக்கு. பசங்கள் சொல்லிட்டு இருக்கா. அது தவிர ஒவ்வொரு ராத்துல ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் மாசி பங்குனி மாசத்துல அங்க ப்ரொஃபசர் ரங்கராஜன் ஆத்துல விஷ்ணு புராண சப்தாகம் 7 நாட்கள் விஷ்ணு புராணத்தை நல்லா தெனவடங்க சொல்லணும். ஐஷிங்களுடைய மொத்த வியாக்கியானத்தையும் அப்படி மொத்தத்தையும் அவருடைய திருவாக்குனால அவருடைய அனுகிரகத்தோட சொல்லணும்னு ஒரு ஆசை. இப்போ நம்ம சபையின் மூலமாக இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். வெறும தனியன் மட்டும் சொல்லிட்டு அடியேன் விடை பெற்றுக் கொள்கிறேன், வெறும ஒரு ஆரம்பம். ஆனால் இந்த ஆரம்பம் ஐஷிங்கர் உகந்ததான். இந்த இடத்துல எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய தானே அவனுடைய திருடிவாரத்துல இஞ்சுமோடு சிவர ஐஷிங்கர் திருவடிவாரத்துல சதீர்த்தராயிருந்து நம்ம ஐஷிங்கரோட சேர்ந்து உத்தமமான கைங்கரியம் பண்ண பிதாமகராக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமியினுடைய திருவடிவாரத்துல நடக்கிறது அப்படி கேட்டா இது மாலோல கைங்கரிய சபையினுடைய ஏற்பாடு மட்டும் இல்ல, மாலோலனுடைய பரிபூர்ண அனுகிரகம், ஐஷிங்கருடையதான அனுகிரகம். இவரை போல மகான்களை கொண்டாடி அவர்கள் முன்பாக 4 வார்த்தைகள் பேசுவது அப்படின்னு சொன்னா அடியனுக்கெல்லாம் இப்ப இஞ்சுமோடு ஐஷிங்கரே எழுந்தொழிலிருந்து இந்த சபையை அலங்கரித்து எப்படி அனுபவிச்சிருப்பாரோ அப்படி ஒரு அனுபவம் ஏற்படுது. இது ஒரு பாக்கியதாதிசயம்னு சொல்லி விசேஷமான இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த சபையாருக்கு அடியனுடைய அனந்த பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு ஓங்குமலை வாழ அகோபிலம் தான் வாழ பாங்காய் ஷடகோபன் பாவாழ புங்கமர தன்னையணிதாராய் ஷடகோபமாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டில்